ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நான் போன ஆராதனையில சொல்லலை, ஆனால் இந்த ஆராதனையில ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினாலே நான் சொல்லுகிறேன். அவரை நம்பி உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி He wants to show his power. நல்ல கைதட்டி அந்நிய பாஷை பேசு. ஆமென். நீங்க என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை, நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்க சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தால் அது சாதகமாக முடியுமே தவிர உங்க முடிவு வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்க கைவிடப்படுவது இல்லை. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதக்காரன் பாடுகிறான், எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பி இருந்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று. ஆமென் சொல்லுங்களேன். 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தால். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அவரை தேடி வந்து கூப்பிட்டதுனால நீங்கள் நிச்சயமா தப்புவீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. கைதட்டி அந்நிய பாஷை பேசுங்க ஒரு நிமிடம். நல்ல ஆவில நிறைந்து ராக்கமான ராபாலா ரமஹாந்தோ ரோபோலோ ரொமோனோ ஷிகபா கதாலாரா ஏ மஹாந்தலாரபா. ஆமென். ஹல்லேலூயா. If your situation seems to be uncertain, என்ன நான் நினைக்காத மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நான் நினைக்காததெல்லாம், நான் சொல்லுகிறேன், எல்லாம் ஆடலாம், அவர் உங்களை ஆட விட மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் அப்படியே அசையலாம், ஆனால் நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. பக்கத்துல யாரையா சொல்லுங்க, என்னை சுத்தி எல்லாம் ஆடலாம். சொல்லுங்க, என்னை சுத்தி எல்லாம் ஆடலாம், என்னை சுத்தி எல்லாம் அசையலாம், ஆனா நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறா. உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால நான் அசைக்கப்படுவது இல்லை, அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சீயோனை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் தேவன். ஆமா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை குறித்து யோசிக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுற்றி பாதகமா தெரியறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும், உங்களுக்கு தீமையா தெரியறதெல்லாம் உங்களுக்கு நன்மையா முடியும். ஆமென். ஏன்னா உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். கைதட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷை பேசு. ராக்கபாலா ராபா. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்க மகபகதலரபா. நீர் அரசாளும் நம்பிக்கையோடு பாடுங்க. என் சூழ்நிலைகள் நீர் அரியணையில் வீற்றிருப்பதா உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை. யாருக்கு பேசுகிறேன், யாருக்கு சொல்லுகிறேன் எனக்கு தெரியல. ஆனால் 100% நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சுத்தி எது அசைஞ்சாலும் உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். நல்ல கைதட்டி அந்நிய பாஷை பேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் ஆண்டவர் ஆட்கொண்டிருக்கும் பொழுது என் வாயில புறப்படுகிற வார்த்தைகள் யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார். முதலாவது ஆராதனையை நான் பேசி முடிச்சுட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இல்லையேன்னு சொல்லி கீழே போய் உட்காந்து என் மனைவிட்ட பேசிட்டு வெளியே போனேன். ஒருத்தங்க வந்து என்கிட்ட அவங்க சாட்சியை சொன்னாங்க, ஆண்டவர் இன்னைக்கு பேசுனதுனால நான் இந்த முடிவை எடுக்க போறேன். அதிர்ந்துட்டேன். இப்படி ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்திருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். நான் நம்புகிறேன், ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் உங்களை சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தை உங்களோடு இடைபடுகிறான். எவ்ரிதிங் அரவுண்ட் யூ மைட் ஷேக்,
but nothing can shake you. காரணம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை அசைக்க முடியாது. ஆமென். டேக் மை வேர்ட். ஆண்டவர் என் வாயில போடுற இந்த வார்த்தை யாருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஹோல்ட் ஆன் டு இட். அசைஞ்சிருமோ அவ்வளவுதான் நினைச்சிரு. ஒருவேளை ஒரு தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருப்பீங்கன்னு நான் சொல்றேன். அது வேணா மாறும். அவரை மாற்ற முடியாது, அவர் வார்த்தையை மாற்ற முடியாது. ஆமென். நீங்க ஒருவேளை வாழ்வின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கலாம். யூ மைட் திங்க் அவ்வளவுதான் போல. இதுக்கு மேல உங்க கண், நான் சொல்லுகிறேன், நீதிமானுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். இருளில வெளிச்சம் உனக்கு உதிக்கும். கைதட்டி அந்நிய பாஷை. நான் நிறைய குடும்பங்கள் பார்த்திருக்கிறேன். எனக்கே அவங்களுக்கு எதிர்காலத்தை சொல்ல முடியாத சூழ்நிலையில, ஆனால் ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் அவர்களை வாழ வைக்கிறதை நான் பார்க்கிறேன். இவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு, இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன ஃபியூச்சர், இதுக்கு மேல இவங்களுக்கு நம்ம என்ன வழி சொல்ல முடியும்ன்ற நிறைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தியிருக்கு. நான் சொல்லுகிறேன், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். I feel like prophesying. There's a prophetic atmosphere here. இங்கே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு மண்டலத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறதை போல எனக்கு தெரிகிறது. நான் ஒருவேளை I know that I am in the valley of dry bones. உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களில் நான் நிற்கிறது போல எனக்கு தெரியலாம். ஆனால் எனக்கு இன்னொன்னு தெரியும். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் பெரிய சேனையாக எழும்போம். ராகா பாலா ராபா நமாந்தி காபா தனரா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் நம்புறேன், ஆவியானவர் நீங்க யாரா இருந்தாலும், எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும், உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் உங்களை அசைக்கப்பட விட மாட்டார். சிங்க கெபியில நீங்க இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 7 மடங்கு கூட்டப்பட்ட அக்கினி ஜுவாலை தூக்கிட்டு போறவனை பட்சித்து போட்டாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாளும் உமக்கே ஆராதனை அன்பின் அபகதனரபா அபகதனரபா. சிலர் உடைய வாழ்க்கையில God grants a fruitful season, a beautiful season. But a sad story, we forget the God who gives us the fruitful season. ஆண்டவர் ஒரு கனி நிறைந்த அழகான சந்தோஷமான திருப்தியாக்குகிற ஒரு காலத்தை கொடுக்கும் பொழுது நாம் கொடுத்தவரை விட்டு விடுகிறோம். அந்த காலத்திலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடறோம். நான் போன ஆராதனையில் ஒரு சகோதரி இடத்துல பேசினேன். அவங்க வேலை பார்க்குற ஸ்தலத்தை தாண்டும் போதெல்லாம் அவர்களை நான் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன் சர்ச்சில். பட் எவ்ரி டைம் ஐ கிராஸ் தேர் பிளேஸ், ஒர்க் பிளேஸ், அவங்க பிஸ்னஸில் பார்ப்பேன். அப்போலாம் என் மனசில் பிஸ்னஸை கொடுத்தவரை விட்டுட்டாங்களே, பிஸ்னஸை கொடுத்தவங்களை விட்டுட்டாங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள், எந்த நன்மைன்னு உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு நன்மையா இருந்துச்சுன்னா அது இந்த நல்லவற்றில் தான் வந்திருக்கு. It might be your house, it might be your money, it might be your car, it might be your children, it might be your position, your name. அது எதை பார்த்தாலும் உங்க மனசு உங்க கண்ணு உடனே அப்படின்னு அவரை பார்க்க பழகணும். இதை கொஞ்சம் போதே நீங்க தான் ஆண்டவரேன்னு திரும்பி பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். இதை எண்ணும் போதே நீங்க தான் ஆண்டவரேன்னு நன்றி சொல்லி பழகணும். ஆமென். God wants you to
be fruitful not for a season. ஒரு காலத்திற்கு நீங்கள் கனி கொடுக்க கர்த்தர் விரும்பவில்லை, காலமெல்லாம் நீங்கள் கனி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நான் இன்னும் செய்திக்குள்ள போகல. I am in a prophetic realm. ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். எனவே நான் ஆவியானவர் என் வாயில போடுறதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆமென். இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஆமென். அவர் உங்கள் காலமெல்லாம் நீங்கள் கனி கொடுக்க விரும்புகிறார். அதனால நீங்க கனி கொடுத்த உடனே கனி கொடுக்கிறவரை விட்டுட்டு திரும்ப எப்ப கனி வத்தி போதோ உலர்ந்து போகிறீர்களோ அதுக்கப்புறம் அவரை தேடுற அந்த அனுபவத்தை விட்டுருங்க. இனி எவ்வளவு கனி கொடுத்தாலும் என் திராட்சை செடி தான் இந்த கொடி கனி கொடுக்க காரணம்னு பார்க்க பழங்க. Today God wants you to, ஆண்டவர் உங்களை ஒரு பொருத்தனை பண்ண விரும்புகிறார். I am yet to step into the sermon. நான் செய்திக்குள்ளே இன்னும் போகவில்லை. இன்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, இனியும் என்னை துளிர்க்க வைப்பீர் என்றால் நான் எப்பொழுதும் உம்மில் நீர் என்னில் நிலைத்திருக்கிற அனுபவத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று. இனி நான் உம்மில் நீர், நான் எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும், என் பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளானாலும், எனக்கு எவ்வளோ பேர் புகழ் வந்தாலும், எனக்கு எவ்வளோ செல்வம் ஆஸ்தியம் வந்தாலும் உம்மை விட்டு நான் இன்ச் இல்லை மில்லிமீட்டர் தள்ள மாட்டாண்டவரே. இதெல்லாம் நீங்க தந்ததுன்னு சொல்லி நான் உங்களை தான் பார்ப்பேன், உங்களை தான் நம்பி இருப்பேன், உங்களை தான் சுற்றி இருப்பேன். அந்நிய பாஷை பேசி ஒரு நிமிடம். ரேகா பஹாத்தல ரபா ஹாத்த ரபா ஷிகரம ஹந்தல ரபா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ இருக்கா. உந்தன் அன்பு, உந்தன் அன்பு உறவோ ரீப்ரகாத்தில ரபா. என்னேச நீர்தானையா, சொல்லுங்க. உந்தன் அன்பு போதுமையா, உந்தன் அன்பு அக்கபா உறவோ பொருளோ இருக்காதையா. உந்தன் அன்பு உங்களுக்கு தெரியாது, அவர் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் வாயாக இருக்கிற ஒரு அனுபவம் தனி, அது வேற. ஆமென் சொல்லுகிறேன். அந்த அனுபவத்தில் நின்று நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், இன்ச் பை இன்ச் அவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பொருத்தனை செய்வீர்கள் என்றால் மீண்டும் நீங்கள் துளிர்ப்பீர்கள். மீண்டும் யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்பும் காலம் வரும். கைகளை தட்டி அந்நிய பாஷை. If you can assure him that, assure him. ஆண்டவரே, நிச்சயமா இனி என்ன வந்தாலும் என் கண்ணு எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறான். நான் எப்பொழுதும் கர்த்தரையே எனக்கு முன்பாக. Again you will bloom. மீண்டும் மலருவீர்கள், மீண்டும் கனி கொடுப்பீர்கள், மீண்டும் இந்த உலகத்தை பலனால் நிரப்புவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன்.